ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம தெலுங்குல இந்த வருஷம் வெளியான ஒய்ஃப் ஆஃப் அனிர்வேஷ் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு நபர் ஒரு போலீஸ்காரர்கிட்ட என் மனைவி என்னை பயங்கரமா கொடுமைப்படுத்துறான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். ஆனா இந்த கேஸ் அந்த போலீஸ் விசாரிக்கும் போது அடுத்தடுத்து கொஞ்சமும் எதிர்பார்க்காத பல தரமான திருப்பங்கள் வெளியாகுது. இந்த படத்துல ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் நம்ம கொஞ்சமும் யூகிக்காத அளவுக்கு ட்விஸ்டுகளால நம்மள ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்போதான் கதை தெளிவா புரியும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு மாற்றுத்திறனாளி பள்ளி. அங்க மைத்திலின்னு ஒரு பொண்ணு அங்க இருக்க பிள்ளைங்க கிட்ட எல்லாம் கதை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மைத்திலியாலையும் பேச முடியாது. மைம் லாங்குவேஜ்ல தான் கதை சொல்றாங்க. இந்த ஸ்கூல் கூடவே சேர்ந்து ஒரு ஹோமும் செயல்பட்டு இருக்கோம். இப்ப அந்த இடத்துக்கு ரமேஷ் அப்படின்னு ஒரு நபர் வராரு. நிறைய டொனேஷன் தராரு. இந்த ஹோம் இன்சார்ஜும் இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார்னு சொல்றாங்க. இந்த ரமேஷும் இதுல என்னங்க இருக்கு, எனக்கும் அம்மா அப்பான்னு யாரும் கிடையாது, நான் கஷ்டப்பட்டு உழைச்சு இன்னைக்கு ஒரு நல்ல பிசினஸ் மேனா இருக்கேன், இதுல எனக்கு ஒரு திருப்தின்னு சொல்றாரு. அந்த நேரம் மைத்திலிங்கிற அந்த பொண்ணு இதே ஹோம்ல இருக்க கண்ணு தெரியாத ஒரு பொண்ணு கூட அங்க வரா. இந்த கண்ணு தெரியாத பொண்ணு வந்திருக்கிறது ரமேஷ் சார் தானன்னு கேட்க, எப்படிமா கண்டுபிடிச்சேன்னு இவர் கேக்குறாரு. உங்க பர்ஃபியூம் ஸ்மெல்ல வச்சுதான் சார்னு அந்த பொண்ணு சொல்றா. கூட இருக்க மைத்திலி யாருன்னு ரமேஷ் விசாரிக்கிறாரு. இந்த இன்சார்ஜும் அவ இங்கதான் வளர்ந்தா, இப்ப நம்ம ஹோம் ஸ்கூல்லயே அவ டீச்சரா இருக்கா, அவளால வாய் பேச முடியாதுன்னு சொல்றாங்க. ரமேஷும் சரின்னு கேட்டுக்கிட்டு ஆபீஸுக்கு டைம் ஆச்சுன்னு கிளம்புறாரு. கட் பண்ணா இப்ப அந்த ஏரியாவோட லோக்கல் இன்ஸ்பெக்டர் ஒரு பப்ல இருக்காரு. கூட எஸ்ஐயும் இருக்காரு. அந்த நேரம் அனிர்வேஷ் அப்படின்னு ஒரு நபர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. அனிர்வேஷ்ங்கிற இவர் பேரை நான் சிம்பிளா அனின்னு சொல்றேன். இவரும், சார் நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட், என் பொண்டாட்டியும் அவளோட கள்ளக்காதல்னு சேர்ந்து என்ன கொலை பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்குன்னு சொல்றாரு. ஆனா இந்த போலீஸோ அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், எங்க சிரஞ்சீவி மாதிரி மிமிக்ரி பண்ணி காட்டுன்னு கேக்குறாரு. அனியும் வேற வழி இல்லாம மிமிக்ரி பண்றாரு. ஆனாலும் இன்ஸ்பெக்டர் அடுத்து பாலையா வயசுல பேசி காட்டுன்றாரு. கடுப்பான அனி, சார் என் பொண்டாட்டி அவளோட கள்ளக்காதல்னால என் உயிருக்கு ஆபத்துன்றேன், நீங்க என்ன சார் பொறுப்பு இல்லாம இருக்கீங்க, கொஞ்சம் சீரியஸா இருங்க சார்னு கோவப்படுறாரு. இப்ப அந்த இன்ஸ்பெக்டரோட நம்பருக்கு தன்னோட பொண்டாட்டி அவளோட கள்ளக்காதலன் ராபர்ட் 2 பேரோட போட்டோவையும் அனுப்புறாரு. இந்த இன்ஸ்பெக்டரும் சரி என்ன நடந்துச்சு நீயே முதல்ல சொல்லு பார்க்கலான்னு கேட்க, அனியும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஒரு பிளாஷ்பேக். அனி ஒரு நாள் தான் மனைவியோட ஜாலியா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மனைவி, என்ன நீ திருப்தி அடைஞ்சா போதுமா, எனக்கு இன்னும் திருப்தி ஆகல, இப்படி தொப்பையெல்லாம் வச்சுக்கிட்டு ஃபிட்டா இல்லாம இருந்தா எப்படி மனைவிய திருப்திப்படுத்த முடியும், உன்னை பார்த்தாலே எனக்கு உணர்ச்சி வரமாட்டேங்குது, நீயும் உருவமுன்னு சொல்லி புருஷனை எட்டி உதைக்கிறாங்க. மறுநாள் அனி சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவர் மனைவி வெளியே தம் அடிச்சிட்டு இருக்காங்க. இவரும், என்ன சாப்பாட்டுல உப்பே இல்லையேன்னு கேக்குறாரு. கடுப்பான இவர் மனைவி சாப்பிட்டு பார்த்துட்டு அதை இவர் முகத்திலே துப்புறாங்க. இப்ப என்ன உனக்கு உப்பு காரம் தானே வேணும், இதோ வரேன்னு சொல்லிட்டு ஊறுகாய் அள்ளி சாப்பாட்டுல போட்டு பெனஞ்சு, இந்தா இப்ப நல்லா காரசாரமா இருக்கும் சாப்பிடுன்னு சொல்லி வாயில திணிக்கிறாங்க. அந்த அளவுக்கு புருஷனை கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு நாள் இவர் ஆபீஸ் முடிச்சிட்டு சீக்கிரமா வராரு. இன்னைக்கு எனக்கு வேலையெல்லாம் முடிஞ்சது, 2 பேரும் படத்துக்கு போலாமான்னு கேக்குறாரு. ஆனா மனைவி ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறாங்க, பதட்டமா இருக்காங்க. அந்த நேரம் உள்ள இருந்து பனியனோட ஒருத்தன் வரான். இவன் தான் அந்த ராபர்ட். இவனை பார்த்த உடனே அனிக்கு பயங்கர அதிர்ச்சி. இவன் யாருன்னு விசாரிச்சா, இவரா, இவரு பாக்ஸர் பார்த்துட்டு போறாரு அப்படின்ற பாணியில இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்க வந்தாருன்னு போய் சொல்றாங்க. இந்த ராபர்ட்டும், ஆமா ப்ரோ கனெக்ஷன்லாம் கொடுத்தாச்சு நான் வரட்டுமான்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறான். ஆனா அனிக்கு மனைவி மேல சந்தேகம். இப்ப அவங்க கிட்ட துணிஞ்சு உண்மையை சொல்லு, அவனுடைய கள்ளக்காதலன் தானேன்னு கேட்க, கடுப்பான இவங்க, என்ன பார்த்து சந்தேகப்படுறியா, நான் ஒரு நெருப்பு மாதிரி, உனக்கு என் மேல லவ்வே இல்ல அப்படி இப்படின்னு அநியாயத்துக்கு நடிக்கிறாங்க. இத பார்த்து அனியும் நம்பிடுறாரு. பொண்டாட்டி கோவக்காரி தான், ஆனா இந்த மாதிரி தப்பு எல்லாம் அவ செய்ய மாட்டா, எதுக்குடா அவளை சந்தேகப்படுறேன்னு கண்ணாடியை பார்த்து இவரையே திட்டிக்கிறாரு. ஒரு நாள் நைட் ஷிஃப்ட்னு வேலைக்கு போயிட்டு மறுநாள் மனைவிக்கு பர்த்டேன்னு அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணலான்னு ரகசியமா வீட்டுக்கு வராரு. ஒரு ரிங்கு ஒண்ணு கிஃப்டா வாங்கிட்டு வந்து ஒளிஞ்சு நின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. வீட்ல இவர் மனைவி அந்த ராபர்ட் கூட ஜாலியா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் முடிஞ்ச அப்புறமா, என் புருஷன் சரியான வேஸ்ட், நீ பாரு ஆள் பார்க்க 6 பேக் எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி இருக்க, ஒரு நாள் கூட என் புருஷன் என்ன திருப்திப்படுத்தினதே இல்லைன்னு அவரை மட்டமா பேசுறாங்க. ராபர்ட்டும் கிளம்பி போயிடுறான். ஆனா இதையெல்லாம் ஒளிஞ்சிருந்து அனி கேக்குறாரு. மனவேதனையில பயங்கரமா கதறி அழுகுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒன்னும் தெரியாத மாதிரி உள்ள வர, மனைவியும், என்ன என் பர்த்டேன்னு இப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சா, சர்ப்ரைஸ் பண்ண வந்துட்டீங்களா, ஆனாலும் உங்களுக்கு இப்பெல்லாம் ஞாபகம் மருதி ரொம்ப ஜாஸ்திங்கன்னு ரொம்ப கேஷுவலா இருக்க மாதிரி காமிச்சுக்கிறாங்க. இவரும் எதையுமே பார்க்காத மாதிரி அமைதியாவே இருக்காரு. ஆனா அதிர்ச்சியில இவர் கீழே போட்ட மோதிரத்தை மனைவி கவனிச்சு எடுத்துடுறாங்க. அப்பவே இவங்களுக்கு புரிஞ்சு போகுது. இப்ப தன்னோட கள்ளக்காதலன் ராபர்ட்டுக்கு போன் பண்ணி, என் புருஷனுக்கு நம்ம விஷயத்து மேல டவுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், இதுக்கு மேல நம்ம அவனை க்ளோஸ் பண்ணலினா அவன் நம்மள போட்டு தள்ளிடுவான், அதனால சீக்கிரம் என் புருஷனை விஷம் வச்சு கொல்ல போறேன்னு சொல்றாங்க. விஷத்தை சாப்பாட்டுல மிக்ஸ் பண்ணிட்டு
உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாம் செஞ்சிருக்கேன், வாங்க வந்து சாப்பிடுங்கன்னு பாசமா இருக்க மாதிரி கூப்பிடுறாங்க. ஆனா அனிக்கு கண்டிப்பா இதுல ஏதோ ஆப்பு இருக்குன்னு புரிஞ்சு போகுது. சாப்பிடுற மாதிரி போறாரு. அப்படியே கட் பண்ணி இப்ப நிகழ்காலத்துல இன்ஸ்பெக்டர் கிட்ட அந்த கதையெல்லாம் சொல்றாரு. அந்த சாப்பாட்டை நான் சாப்பிடல சார், எப்படியோ போய் சொல்லி தப்பிச்சிட்டேன். இப்பவும் என் மனைவி மேல முழுசா எனக்கு கோவம் இல்ல. தயவு செஞ்சு அவளை கூப்பிட்டு கொஞ்சம் வான் பண்ணி மட்டும் விடுங்க, மத்தபடி கேஸ் எல்லாம் போட வேணான்னு சொல்றாரு. மனைவி இவ்வளோ டார்ச்சர் பண்ணியும் இப்படி ஒரு புருஷனானு இன்ஸ்பெக்டர் ஆச்சரியமா பாக்குறாரு. சரி போ, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அனுப்புறாரு. இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆரம்பத்துல காமிச்ச அந்த கண்ணு தெரியாத பொண்ணும் கூட மைத்திலின்னு வாய் பேச முடியாம ஒரு பொண்ணு இருந்தாங்களே, 2 பேரும் ஆசிரமத்துக்கு டொனேஷன் கலெக்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அதே ரெஸ்டாரண்ட்ல அந்த ரமேஷ் சாப்பிட்டுட்டு இருக்கான். இவங்கள பார்த்த உடனே கிட்ட நெருங்கி வரான். அப்ப இந்த பொண்ணும், ரமேஷ் அண்ணா நீங்க தானே, உங்க பாடி ஸ்ப்ரே ஸ்மெல்ல வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றா. டொனேஷன் கலெக்ட் பண்ண வந்தோம்னா உங்களால முடிஞ்ச உதவியே பண்ணலாமேன்னு கேட்க, அதுக்கு என்னம்மா தாராளமா தரேன்னு ரமேஷும் ஒரு பெரிய தொகையை செக்கா எழுதி கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் அந்த இன்ஸ்பெக்டர், சரி அந்த அணியோட பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கலான்னு கால் பண்றாரு. நான் உங்க ஏரியா இன்ஸ்பெக்டர் பேசுறேன், உன் புருஷன் உன் மேல ஒரு புகார் கொடுத்துருக்காருமா, உன்கிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும், பேசலாமான்னு கேக்குறாரு. அவங்களும் சொல்லுங்கன்னு சகஜமா சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் உடனே சிரிக்கிறாரு. நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன்னு சொல்றேன், கொஞ்சம் கூட சலனமே இல்லாம ரொம்ப கேஷுவலா பேசுற, இதுல இருந்தே நீ பயங்கரமான ஆளுன்னு தெரியுது. உன் கள்ளக்காதல ராபர்ட் கூட சேர்ந்துகிட்டு உன் புருஷனே கொல்ல பாத்திருக்க, உண்மைதானே ஒத்துக்கோன்னு சொல்லி மிரட்டுறாரு. ஆனா அனியோட மனைவி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. சார், என் புருஷன் உங்ககிட்ட சொன்னது எல்லாமே போய், அவன் பயங்கரமான சேடிஸ்ட் சைக்கோ, தினம் தினம் அவன் தான் என்ன டார்ச்சர் பண்றான், நான் படுற வேதனை எல்லாம் உங்களுக்கு தெரியுமா, அதை முதல்ல கேளுங்கன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அனி மனைவியோட கண்ணோட்டத்துல இங்க ஒரு பிளாஷ்பேக். ஆக்சுவலா அனி பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சேடிஸ்ட். முதல் இரவுல கூட மனைவி அத்து மீறி பயங்கரமா துன்புறுத்தி இருப்பான். இவங்களும், நான் ஒரு பொண்ணு, மிஷின் கிடையாது, இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கிறீங்களே, எனக்கு ஃபீலிங்ஸ் எல்லாம் இல்லையான்னு சொல்றாங்க. ஆனா இவன் கொஞ்சம் கூட கேட்காம மறுபடியும் வைலண்டா நடந்துக்கிறான். பகல்ல வேலைக்கு போகும்போது கூட வீட்டை விட்டு நீ வெளியே எங்கேயும் போக கூடாது, யாருக்கிட்டையாவது பேசின பழகுனன்னு தெரிஞ்சுது உன்னை தொலைச்சிருவேன்னு சொல்லி மிரட்டிட்டு போறான். சாயந்தரம் நேரம் அங்கிருந்த செக்யூரிட்டி காய்கறி வாங்கிட்டு வந்து வாசல்ல வைக்கிறாரு. அனியோட மனைவி அதை எடுக்கலான்னு வராங்க. ஆனா செக்யூரிட்டி சில்லற காசை கொடுக்க, இவங்களும் முதல்ல போங்க, என் புருஷன் வந்து பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சொல்றாங்க. கரெக்டா செக்யூரிட்டி போகும்போது அனி வந்துடுறான். என்ன செக்யூரிட்டி ரொம்ப பிடிச்சிருக்கா உனக்குன்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறான். எந்த ஆம்பளை கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொன்னல, அப்புறம் என்னடின்னு சொல்லி பயங்கரமா அடிச்சு துன்புறுத்துறான். அனியோட இந்த மனைவிக்கு அப்பா அம்மா எல்லாம் கிடையாது, இவங்களும் ஆதரவு இல்லாதவங்க தான். அதனால போறதுக்கு ஒரு போக்கிடம் கூட இல்ல. இவங்க கவலை கஷ்டம் எல்லாத்தையுமே வீட்டுல ஒரு மீன் தொட்டியில மீன் வளர்க்குறாங்க அதுகிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் அனி பாசமா, உனக்காக சர்ப்ரைஸா ஒரு டிஷ் வச்சிருக்கேன், சாப்பிடுன்னு சொல்றான். இவங்கள என்ன புருஷனுக்கு பாசமெல்லாம் வந்துருச்சுன்னு சந்தோஷப்படுறாங்க. நல்லா இருக்குங்க, இது என்ன டிஷ்னு கேக்குறாங்க. அதுவா, வீட்டுல ஒரு மீன் வளர்த்து உன் கஷ்டத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தியே, அதைத்தான் வறுத்து கொடுத்தேன்னு சொல்ல, இவங்க அப்படியே வாந்தி எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான சாடிஸ்ட் இவன். இப்போ நிகழ்காலத்துல இந்த கதையெல்லாம் அனியோட மனைவி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க. பண்ற கொடுமையெல்லாம் அவன் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து நான் அவனை கொடுமைப்படுத்துற மாதிரி போய் சொல்லியிருக்கான் சாருன்னு சொல்ல, இன்ஸ்பெக்டரும் அதெல்லாம் சரிமா, ஆனா இந்த கதையில ராபர்ட்டுங்கிற கேரக்டரே வரலையே, அவன் உன்னுடைய கள்ளக்காதலன்னு அனி சொன்னாரு, உண்மையை சொல்லு, ராபர்ட் யாரு, எதை என்கிட்ட மறைக்கிற, முழுசா சொல்லுன்னு கேக்குறாரு. இவங்களும், சார் ராபர்ட்டுங்கிறது எங்க எதிர்த்த வீட்டுக்காரரு, அதை பத்தி முழுசா சொல்றேன் கேளுங்கன்றாங்க. மறுபடியும் பிளாஷ்பேக். ஒரு நாள் செக்யூரிட்டி, மேடம் உங்களுக்கு கொரியர் வந்திருக்குன்னு சொல்லி வாசப்படியில போட்டு போயிருப்பாரு. இவங்களும், வச்சுட்டு போப்பா நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி போனதுக்கு அப்புறமா கொரியரை எடுத்துட்டு வருவாங்க. ஆனா சடனா இவங்க பின்னாடி அந்த ராபர்ட் உள்ள நுழையறான். மேடம், என் பேரு ராபர்ட், உங்க எதிர்த்த வீட்டுல தான் இருக்கேன், அது எனக்கு வந்த கொரியரு, செக்யூரிட்டி மாத்தி கொண்டு வந்துட்டாரு, கொடுங்கன்னு கேக்குறான். பதறி போன இவங்களும், இந்தாங்க முதல்ல வாங்கிட்டு கிளம்புங்க, மணி 6 ஆக போகுது, என் புருஷன் வந்துருவாரு, பார்த்தாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுன்னு பதறாங்க. அதுக்குள்ள மணி சரியா 6 அடிக்குது. வெளியே போன அணியும் கரெக்டா வரான். ஆனா வீட்டுல மனைவி மட்டும்தான் இருக்காங்க. இவனும் என்ன பதட்டமா இருக்கன்னு சொல்லி கேள்வி கேக்குறான். சுத்தி சுத்தி வரான். சரி எனக்கு மூடு அதிகமாயிடுச்சு, வா ரொமான்ஸ் பண்ணலான்னு கூப்பிடுறான். ஆனா படிக்கட்டுக்கு அடியில ராபர்ட் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்ப அனி மனைவியை கட்டி பிடிக்கும் போது இவங்க நைஸா போன்னு கை காட்டுறாங்க. ராபர்ட்டும் சத்தம் இல்லாம கிளம்புறான். ஆனா கரெக்டா அனி டைமிங்ல அதை கவனிச்சிடறான். ராபர்ட்டும், சார் கொரியர் மாறி வந்துருச்சு, அதை வாங்கத்தான் வந்தேன், நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லைன்னு சொல்றான். ஆனா அனியோ, நீ முதல்ல கிளம்புன்னு ராபர்ட் அனுப்பிவிட்டு மனைவியை பார்த்து வில்லங்கமா சிரிக்கிறான். கட் பண்ணா இதுக்கு தண்டனையா மனைவியை கைத்துல கட்டி வச்சு சாட்டையால பயங்கரமா அடிச்சு துன்புறுத்துறான். இப்ப நிகழ்காலத்துல இதான் சார் நடந்துச்சுன்னு அனியோட மனைவி சொல்ல, கடுப்பான இன்ஸ்பெக்டரும், ஏம்மா இவ்வளவு கொடுமைப்படுத்துறான், உனக்கு அப்பா அம்மா இல்லைன்னாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாமேன்னு கேக்குறாரு. கம்ப்ளைண்ட் பண்ணி சார், எத்தனை நாளைக்கு நீங்க எனக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்க, உங்களுக்கு இருக்க பல கேஸ்ல இதுவும் ஒண்ணு, அதுக்கப்புறம் நான் எங்க போறது, இங்கே நிம்மதியா இருக்க முடியுமா, இனிமே என்னால முடியல சார், நாளை காலையில நான் சூசைட் பண்ணிக்க போறேன்னு சொல்றாங்க. ஏமா அப்படிலாம் எதுவும் பண்ணிராதமா இருமான்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இல்ல சார், எனக்கு வாழ்க்கையே வெறுப்பாயிடுச்சு,
வச்சிருங்கன்னு சொல்லிட்டு இவங்க கட் பண்ணிடுறாங்க. இப்ப இன்னொரு பக்கம் அந்த ரமேஷ்னு ஒரு நபர் இருக்கானே, அவன் ஒரு பாலியல் தொழிலாளிய காசு கொடுத்து ஹையர் பண்றான். இந்த பொண்ணும் எனக்கு அடுத்து வேற ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு சட்டையை கலட்டுறாங்க. ஆனா ரமேஷோ, நான் உன்கிட்ட ஜாலியா இருக்கிறதுக்காக உன்னை வர வைக்கல. அப்பா அம்மா இல்லாத ஒரு ஆள் நானு. இன்னைக்கு பணம் காசு என்கிட்ட இருக்கு, பிசினஸ்ல எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட மனசு விட்டு எல்லாத்தையும் பேச முடியல. அதுக்காகத்தான் உன்னை ஹையர் பண்ணேன். ப்ளீஸ் நான் பேசுறத கேக்குறியா? உனக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கூட தரேன்னு சொல்றாரு. இந்த காலத்துல இப்படி ஒரு ஆளான்னு இந்த பொண்ணுக்கு ஆச்சரியமா இருக்கு. சரி வா பேசலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் சரக்கு அடிச்சுக்கிட்டு சொந்த கதை சோக கதை எல்லாம் பேசி ஜாலியா டைம் பாஸ் பண்றாங்க. ஒரு நாள் இந்த இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த பக்கம் பேசுற நபர், சார் என் பேரு ராபர்ட், இந்த ஏரியாவில் இந்த அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கேன், உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்றான். இதை கேட்ட இன்ஸ்பெக்டரு, டேய் நீ அணி வீட்டுக்கு எதிரில் இருக்க ராபர்ட் தானே? உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, உன் எதிர் வீட்டுல இருக்க அணி பயங்கரமா உன் மனைவியை டார்ச்சர் பண்றானாமே, இத பத்தி உனக்கு தெரியுமா? முதல்ல சொல்லுன்னு கேட்க, இங்கதான் கதையில அடுத்த ட்விஸ்ட். இந்த ராபர்ட்டோ, சார் அந்த அணி ஒண்ணு பொண்டாட்டியை டார்ச்சர் பண்ணல, அவன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து தான் சார் என்ன டார்ச்சர் பண்றாங்க, அதை பத்தி தான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன்னு சொல்றான். இப்ப ராபர்ட்டோட கண்ணோட்டத்துல இங்க ஒரு பிளாஷ்பேக். உண்மையிலேயே அணியும் அவர் பொண்டாட்டியும் ஒத்துமையான தம்பதி தான். ஒரு நாள் ராபர்ட் வீட்டுக்கு வந்து, உங்க வீட்டுக்கு எதிரில் நாங்க புதுசா குடி வந்திருக்கோம் ப்ரோ, நாளைக்கு என் பொண்டாட்டிக்கு பர்த்டே பார்ட்டி, நீங்க கண்டிப்பா வரணும்னு சொல்லி இன்வைட் பண்றான். இதனால ராபர்ட்டும் தன்னோட காதலியான வேற ஒரு பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டே இவங்க வீட்டுக்கு வரான். இப்போ அணி பொண்டாட்டியோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணி சரக்கெல்லாம் அடிச்சிட்டு ஜாலியா டான்ஸ் ஆடுறாங்க. நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுது. அணியும், இதுக்கு மேல எதுக்கு ப்ரோ உங்க வீட்டுக்கெல்லாம் போய்கிட்டு, எங்க வீட்லயே மேல ஒரு ரூம் இருக்கு, நீங்களும் உங்க லவ்வரும் அங்க போய் சில் பண்ணுங்கன்னு சொல்றான். ராபர்ட்டும் சரின்னு சொல்லிட்டு தன் காதலியை கூப்பிட்டுக்கிட்டு அணி விட்டு மாடியில இருக்க ரூமுக்கு போறான். அங்க 2 பேரும் ஜாலியா ரொமான்ஸ் பண்ண. இப்ப மறுநாள் அணியோட மனைவி வர சொன்னதால ராபர்ட் அவங்க வீட்டுக்கு வந்து என்ன விஷயம்னு கேக்குறான். இவங்களும் இந்த வீடியோவை பாருன்னு காட்டுறாங்க. நேத்து நைட்டு ராபர்ட் அவன் காதலியும் அவங்க வீட்டு மாடியில ஒன்னா இருந்தாங்களே, அதை வீடியோவை ஷூட் பண்ணி வச்சிருக்காங்க. கடுப்பான ராபர்ட்டும், என்ன இது, இதெல்லாம் எதுக்கு வீடியோவை எடுத்தீங்க, மரியாதையை டெலிட் பண்ணுங்க, இல்லனா நான் போலீஸ் கிட்ட போவேன்னு சொல்றான். அணியோட மனைவியும், நீ போலீஸ் கிட்ட போனா நான் இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணிடுவேன், உன் காதலிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ தற்கொலை பண்ணிப்பா, யோசிச்சு பாருன்னு மிரட்டுறாங்க. நான் உன்கிட்ட ஒன்னும் பெருசாலாம் கேட்கல, உன்னை பார்த்த உடனேவே உன் மேல எனக்கு ஒரு கண்ணு, அதனால என் கூட வந்து நீ அப்படி இப்படின்னு ஜாலியா இருக்கணும், அப்படி இருந்தா இந்த வீடியோவை டெலிட் பண்றேன், இல்லனா நெட்ல அப்லோட் பண்ணிடுவேன்னு பிளாக்மெயில் பண்றாங்க. இதனால வேற வழி இல்லாம ராபர்ட்டும் வேண்டா வெறுப்பா அணி மனைவி கூட ஜாலியா இருக்க. அந்த நேரம் அணி கையும் களவுமா பிடிச்சிடறான். மாட்டினீங்களா, உங்க 2 பேரையும் இங்கே என்ன சுட்டு பீஸ் பீஸ் ஆகட்டுமான்னு சொல்ல, ராபர்ட்டும், ஐயோ ப்ரோ நான் எதுவும் பண்ணல, உங்க பொண்டாட்டி தான் என்ன பிளாக்மெயில் பண்ணி வற்புறுத்தி இந்த மாதிரி நடந்துகிட்டாங்கன்னு சொல்ல, திடீர்னு அணியும் அவன் பொண்டாட்டியும் மாறி மாறி சிரிக்கிறாங்க. இது எல்லாமே நாங்க 2 பேரும் சேர்ந்து போட்ட ஸ்கெட்சு தான்னு சொல்றாங்க. அணியும், ஆக்சுவலா என் பொண்டாட்டிக்கு இந்த ஐடியாவை கொடுத்ததே நான் தான், எதுக்கு தெரியுமா, எனக்கு உன் மேல ஒரு கண்ணு, நான் உன் கூட ஜாலியா இருக்கணும்னு சொல்றான். இந்த அணி ஒரு கே. இப்ப ராபர்ட்டை வற்புறுத்தி அணியும் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து பாடாப்படுத்தி ஒரு வழி பண்ணிடுறாங்க. அணியும், ஐயோ தயவு செஞ்சு இந்த 2 பேரும் விட்டுருங்க, இனிமே உங்க வீட்டு பக்கமே வரமாட்டேன், அந்த வீடியோவை டெலிட் பண்ணுங்கன்னு கெஞ்சுறான். ஆனா அணியோ, உன்னை அப்படியெல்லாம் விட்டுற முடியாது, நாளைக்கு இன்னொரு ரவுண்ட் இருக்கு, மரியாதையா வான்னு சொல்லி உன பயமுறுத்துறான். இப்ப நிகழ்காலத்துல இந்த கதையை ராபர்ட் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து என்னை வச்சு செஞ்சிட்டாங்க சார்னு சொல்ல, இதை கேட்ட இன்ஸ்பெக்டர் ஆடி போயிடுறாரு. என்ன கன்றாவி கதடா இது, அந்த அணியும் அவன் பொண்டாட்டியும் எந்த கிரகத்துல இருந்துடா வந்தாங்க, இது ஒரு கதை நானும் கேட்டிருக்கேன் பாரு, இதுல வேற புருஷனும் பொண்டாட்டிய நல்லவங்க மாதிரி மாத்தி மாத்தி என்கிட்ட ஒரு கதை வேற சொன்னாங்க, சரி நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. ராபர்ட்டும், ப்ளீஸ் சார் எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்றான். இப்ப இன்னொரு பக்கம் அந்த ரமேஷ்ன்ற நபர் அந்த பாலியல் தொழிலாளிய மறுபடியும் காசு கொடுத்து ஹையர் பண்றான். அவங்க கிட்ட வழக்கம் போல மனசை விட்டு பேச, அந்த பொண்ணும் உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இவங்களுக்குள்ள அப்படியே ஃபீலிங்ஸ் உண்டாகி 2 பேரும் கிஸ் பண்றாங்க, ரொமான்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா திடீர்னு அந்த பாலியல் தொழிலாளிய அடிச்சு கீழே தள்ளி இந்த ரமேஷ் ஒரு சுத்தி எடுத்து அவங்கள பயங்கரமா போட்டு அடிக்கிறான். ஆக்சுவலா அவன் நல்லவன் கிடையாது, பெண்களை கொடூரமா கொலை செய்யற ஒரு சைக்கோ, வெளியே நல்லவன் மாதிரி வேஷம் போட்டுட்டு இருந்திருக்கான். இப்ப கொல்லப்பட்ட அந்த தொழிலாளியோட பாடி போலீஸுக்கு கிடைக்குது. இந்த கேஸ் இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட தான் வருது. போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரும், இப்படி ஒரு கொடூர கொலையை நான் பார்த்ததே இல்ல, அந்த பொண்ணை கொன்னது மட்டும் இல்லாம உடல்ல இருக்க ஒவ்வொரு உறுப்புகளையும் பீஸ் பீஸா வெட்டி எடுத்திருக்கான், கொலகாரன் சைக்கோலியே ரொம்ப மோசமான சைக்கோவா இருப்பான் போலன்னு சொல்றாங்க. இன்ஸ்பெக்டரும் இப்ப இந்த கேஸையும் நம்ம தான் விசாரிக்கணுமான்னு மைண்ட் வாய்ஸ்ல நினைக்கிறாரு. ஆனா அதே சமயம் அந்த அணி அவன் பொண்டாட்டி ராபர்ட் அந்த கேஸை விட்டுறக்கூடாது இல்லையா, அங்க இருக்க எஸ்ஐயை கூப்பிட்டு அந்த அணியோட அபார்ட்மெண்ட்ல போய் விசாரிச்சுட்டு வான்னு சொல்றாரு. இந்த எஸ்ஐயும் அபார்ட்மெண்ட்ல இஸ்திரி போடுற ஒரு லேடி கிட்ட அணி போட்டோவை காமிச்சு இவரை தெரியுமான்னு கேக்குறாரு. இந்த அம்மாவும், தெரியும், 5 மாசத்துக்கு முன்னாடி இவர் இந்த அபார்ட்மெண்ட்ல தான் இருந்தாரு, ஆனா இவருக்கு மனைவின்னு நீங்க சொல்ற மாதிரி யாரும் இல்லையே, இப்ப காலி பண்ணிட்டு போயிட்டாரு, ஆனா ஊருக்கு வெளியே ஒரு பில்டிங் இருக்கு, அங்கதான் அவரை கடைசியா ஒரு தடவை பார்த்தேன்னு சொல்றாங்க. இப்ப இந்த தகவலை எஸ்ஐ இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்ல, சரி அங்க போய் பார்த்தா ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு
இன்ஸ்பெக்டர் ஒதுக்குப்புறமான அந்த பில்டிங்க்கு போறாரு. அப்ப அங்க ஒரு இடத்துல இன்ஸ்பெக்டர் உள்ள எட்டி பார்த்தா அந்த அணி பதட்டமா உக்காந்துருக்கான். இவர் நேரடி அவன்கிட்ட பேசாம வெளியே நின்னு அவனை பாத்துக்கிட்டே போன் பண்றாரு. எங்கடா இருக்கேன்னு கேக்குறாரு. இவனும் சார் நான் என் பொண்டாட்டிக்கு பயந்து ஒரு இடத்துல தலைமறைவா பதுங்கி இருக்கேன்னு சொல்ல, இன்ஸ்பெக்டரும் சரி அவன் உண்மைதான் சொல்றான் போலன்னு நினைச்சு அடுத்த அணியோட பொண்டாட்டிக்கு கால் பண்றாரு. இங்கதான் ஒரு பங்கமான ட்விஸ்ட். அந்த காலும் பாத்தீங்கன்னா உள்ள இருக்க அணிக்கே தான் வருது. அவன் டக்குன்னு போனை எடுத்து பொம்பளை குரல்ல உன்னை இவன் பொண்டாட்டின்னு போலீஸ் கிட்ட ஒரு லேடி பேசினாங்களே அந்த குரல்ல பேசுறான். சார் நான் என் வீட்டுல தான் சார் இருக்கேன்னு சொல்றான். இத பார்த்த இன்ஸ்பெக்டருக்கு ஷாக்கு. இங்கதான் நமக்கு ஒரு விஷயத்த வெளிப்படுத்துறாங்க. ஆக்சுவலா இந்த அணிக்கு பொண்டாட்டி எல்லாம் கிடையாதுங்க. முன்னாடி அந்த போலீஸ் கிட்ட அணியோட பொண்டாட்டி போன்ல தானே பிளாஷ்பேக்க சொன்னாங்க. சோ அப்படி குரலை மாத்தி பெண் குரல்ல பேசினதும் இந்த அணிதான். என் ஆரம்பத்திலே இவன் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னு சொல்லியிருப்பான். அதை இந்த இடத்துல நமக்கு ஞாபகப்படுத்துறாங்க. எதுக்காக இவன் பொண்டாட்டி குரலையும் நம்ம கிட்ட பேசினான்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. அடுத்தது அந்த ராபர்ட் நம்பருக்கு கால் பண்றாரு. ஆனா இந்த போனும் பாத்தீங்கன்னா உள்ள இருக்க அணிக்கே தான் வருது. அவன் எடுத்து இப்போ அந்த ராபர்ட் குரல்ல பேசுறான். சோ முன்னாடி எதிர் வீட்டுல ராபர்ட்னு ஒருத்தர் இருந்தான்னு அணி சொன்னானே அதுவும் பொய்யே. அந்த குரல்ல இன்ஸ்பெக்டர் கிட்ட போன்ல பேசினது இந்த அணிதான். ஆக மொத்தம் பொண்டாட்டி ராபர்ட் தான் குரல்னு 3 இடத்துல இருந்து அந்த அணியை தான் போலீஸ் கிட்ட பேசியிருக்கான். இதுல அதிர்ச்சியான இன்ஸ்பெக்டர் நேரா உள்ள வராரு. எதுக்குடா குரலை மாத்தி மாத்தி பேசி என்கிட்ட போய் சொன்ன, உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு. டப்புன்னு அங்கிருந்து ஒரு கட்டையை எடுத்து இன்ஸ்பெக்டர் மண்டையில ஒரே போடு. இன்ஸ்பெக்டர் மயங்கிடுறாரு. இப்ப கண் முழிச்சு பார்த்தா இன்ஸ்பெக்டர் ஒரு இடத்துல கட்டி வச்சிருக்காங்க. கூடவே அணியோட பொண்டாட்டியே காமிச்சாங்களே அந்த பொண்ணும் இருக்காங்க. இன்ஸ்பெக்டரும் ஏமா உன் புருஷன் தானே அந்த அணின்னு கேக்குறாரு. இல்ல சார் அவன் யாருன்னே எனக்கு தெரியாது. 2 நாளைக்கு முன்னே எனக்கு கடத்திட்டு வந்துட்டான். நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ற டாக்டரா இருக்கேன். என்ன எதுக்காக தூக்கிட்டு வந்தானே தெரியலன்னு சொல்றாங்க. அப்படியே இன்ஸ்பெக்டர் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த ராபர்ட்டுங்கிற ஆளு இந்த பக்கம் கட்டி வச்சிருக்காங்க. நீ எதுக்குடா இங்க இருக்கேன்னு கேட்க, சார் எனக்கு எதுவும் தெரியல, இவன் யாருன்னு எனக்கு தெரியாது, என்னை அடிச்சு தூக்கிட்டு வந்துட்டான்னு அந்த ராபர்ட்டும் சொல்றான். இன்ஸ்பெக்டருக்கா ஒன்னும் விளங்கல. அந்த நேரம் அந்த அணியே அங்க வரான். யார் ராணி, எதுக்காக என்கிட்ட போன்ல இத்தனை குரல்ல பேசுன? உன் பொண்டாட்டி அவளோட கள்ளக்காதலன் நீ காமிச்ச போட்டோ இவங்க 2 பேரும் தானே. ஆனா இவங்களுக்கு உன்னை யாருன்னே தெரியல. எதுக்கு இதெல்லாம் பண்ற, உனக்கு என்ன வேணும்னு இன்ஸ்பெக்டர் மிரட்டுறாரு. அணியும் கோவமா சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்கதான் உண்மையான பிளாஷ்பேக். அணி ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்ங்கிறது உண்மைதான். இவன் மாற்றுத்திறனாளிகள் படிக்கிற பள்ளியில போய் ஒரு முறை மிமிக்ரி செஞ்சுட்டு இருப்பான். அதே பள்ளியில தான் கண்ணு தெரியாத அந்த சின்ன பொண்ணும் வாய் பேச முடியாம மைத்திலின்னு ஒரு டீச்சர் ஆரம்பத்துல காமிச்சாங்க இல்லையா, அவங்க 2 பேருமே இருப்பாங்க. மைத்திலியை பார்த்த உடனே அணிக்கு பிடிச்சு போகுது. அங்கிருந்து இன்சார்ஜ் கிட்ட விசாரிக்கிறான். அவங்களும் மைத்திலி பத்தி எல்லா தகவல்களையும் சொல்றாங்க. ஆனா இவனுக்கு இன்னும் அவங்கள அதிகமா பிடிக்குது. ஒரு முறை தனியா சந்திச்சு லவ் ப்ரப்போஸ் பண்றான். ஆனா மைத்திலியோ என்னால பேச முடியாது, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை தான் கஷ்டம், வேணாம் போயிருன்னு சொல்லி சைகையிலே சொல்றாங்க. ஆனா இது இவனுக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சு போகுது. இதெல்லாம் நான் ஒரு குறையாவே பாக்கலன்னு சொல்லி அவங்க கிட்ட அப்ரோச் பண்றான். மைத்திலிக்கு இவனை பிடிச்சு போக 2 பேருமே லவ் பண்ணி சந்தோஷமா இருக்காங்க. ஒரு முறை அணிக்கு அமெரிக்கால மிமிக்ரி பண்றதுக்கான ஒரு ஷோல இருந்து அழைப்பு வந்திருக்கு. அணியும் நான் போயிட்டு ஒரு 2 வாரத்துல திரும்ப வந்துருவேன், பத்திரமா இருன்னு மைத்திலி கிட்ட சொல்லிட்டு போறான். ஆனா இவன் திரும்பி வந்து பாக்கும்போது மைத்திலியை யாரோ கொன்னுட்டாங்கன்ற செய்தி மட்டும்தான் கிடைக்குது. மைத்திலியோட பாடியை கூட கவர்மெண்ட்லயே அடக்கம் பண்ணிட்டாங்கன்னு தெரிய வருது. ஆனா மைத்திலியோட பொருள்னு சொல்லி ஒரே ஒரு துப்பட்டாவை மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்ப அதே ஸ்கூல்ல படிக்கிற கண்ணு தெரியாத மைத்திலி கூட ஒரு பொண்ணு இருந்தாங்களே, அந்த பொண்ணு அந்த பக்கமா வர அந்த துப்பட்டாவை மோந்து பாக்குறாங்க. இந்த ஸ்மெல் எனக்கு தெரியும், இது அந்த ரமேஷோட ஸ்மெல்லுன்னு சொல்றாங்க. சோ ஆரம்பத்திலேயே இந்த பொண்ணு ரமேஷை ஸ்மெல்ல வச்சே கண்டுபிடிச்சாங்க. இவங்களுக்கு இப்படி ஒரு சக்தி இருக்குன்னு நம்ம காமிச்சாங்க இல்லையா, அதைத்தான் அந்த இடத்துல பயன்படுத்துறாங்க. இது கண்டிப்பா அவனோட ஸ்மெல் தானா, அந்த ரமேஷ் தான் நான் மைத்திலி அக்காவை ஏதாவது செஞ்சிருக்கணும், அவனை விடாதீங்கன்னு சொல்லி இந்த பொண்ணு கதறி அழுகுறா. இதை கேட்டு அணி அதிர்ச்சியாக இங்கதான் மைத்திலிக்கு என்ன நடந்துச்சுன்னு நமக்கு காமிக்கிறாங்க. ஒரு முறை மைத்திலி பஸ்ஸுக்காக வெளியே காத்துக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப நேரமா பஸ் வரல. இந்த ரமேஷும் வாங்க நான் உங்களை டிராப் பண்றேன்னு கூப்பிட, சரி ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச நபர் தானேன்னு மைத்திலி நம்பி அவங்க கூட போயிருப்பாங்க. ஆனா அவன் மைத்திலியை அரை மயக்கமாக்கி அவங்க துப்பட்டாவையெல்லாம் எடுத்து ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்றான். உன்னை முதல்ல பார்க்கும்போது உன் மேல கண்ணு வச்சுட்டேன், இந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன்னு அவங்கள வன்கொடுமை செய்யறான். ஆனா அத்தோட நிறுத்தாம இவன் ஃப்ரெண்டு ராபர்ட்னு ஒருத்தர் இருப்பான். அவனுக்கு போன் பண்ணி இப்படி ஒரு பொண்ணு இங்க இருக்கு வான்னு சொல்லி கூப்பிடுறான். அந்த ராபர்ட்டும் வந்து மைத்திலியை வன்கொடுமை செய்ய, அதுக்கப்புறமா மைத்திலியை கொடூரமா கொன்னு பாடியை தூக்கி வீசி இருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். இதை கண்டுபிடிச்ச அணி இப்ப நேரா அந்த ரமேஷை போட்டு சரமாரி அடிக்கிறாரு. அவனும் எல்லா உண்மையும் ஒத்துக்கிறான். ராபர்ட் யாருன்னு சொல்றான். இதுக்கு மேல நீ உயிரோட இருக்க கூடாதுடான்னு அணி கொடூரமா ரமேஷை எரிச்சு சாகடிச்சிடுறாரு. இப்ப நிகழ்காலத்துல இந்த கதையை 3 பேர்கிட்டையும் சொல்லிட்டு அடுத்து இந்த ராபர்ட்டை தான் கொல்ல போறேன்றாரு. இன்ஸ்பெக்டரும் சரிதான், ரமேஷும் ராபர்ட்டும் உன் காதலியே வன்கொடுமை செஞ்சாங்க, ஆனா என்ன எதுக்காக பிடிச்சி வச்சிருக்கேன்னு கேக்குறாரு. அணியும் சும்மா நடிக்காதையா, அந்த ரமேஷ் கிட்ட காசு வாங்கிட்டு கேஸா அவனுக்கு சாதகமா நீ முடிச்சு தரல, அதனாலதான் உன்னை டார்கெட் பண்ணேன்னு சொல்றாரு.
இந்த டாக்டரும் சரி என்ன எதுக்காக கடத்திட்டு வந்தீங்கன்னு கேட்க, நீயும் நடிக்காதடி, ரமேஷ் கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு போஸ்ட்மார்ட்டத்துல ரிப்போர்ட்டை அவனுக்கு ஏத்த மாதிரி நீ மாத்தி எழுதல. உங்கள யாராவது ஒருத்தர் உங்க வேலையை ஒழுங்கா செஞ்சிருந்தா கூட என்னோட மைத்திலி சாவுக்கு உண்மையான காரணம் யாருன்னு கண்டுபிடிச்சு தண்டனை கிடைச்சிருக்கும். ரமேஷும் ராபர்ட்டும் குற்றவாளின்னா நீங்க 2 பேரும் அதேதான்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் ராபர்ட் தன்னோட மனைவின்னு சொல்லி பொய்யா கதை சொல்லி ஏமாத்தினானே இந்த பொண்ணுன்னு 3 பேரையுமே கொன்னுறான். சோ ஆரம்பத்துல நமக்கு சொன்ன கதை எல்லாமே இன்ஸ்பெக்டரை குழப்பறதுக்காக அனி சொன்ன பொய். இப்போ ஒரு கோயில்ல அந்த கண்ணு தெரியாத பொண்ணுகிட்ட என்னதான் நான் பழிக்கு பழி வாங்கியிருந்தாலும் 4 உயிரை கொன்னது தப்புதான், எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்றான். ஆனா இந்த பொண்ணும், அண்ணா அவங்கெல்லாம் மனுஷங்களே இல்ல மிருகம், தப்பு பண்றவனோட அந்த தப்பை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு துணை போறான் பாத்தீங்களா, அவன் தான் பெரிய குற்றவாளி, நீங்க செஞ்சது தப்பே இல்ல, தைரியமா இருங்கன்னு மோட்டிவேட் பண்றா. அந்த நேரம் இந்த கேஸை புதுசா விசாரிக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் அனிக்கு கால் பண்றாரு. நான் இந்த கேஸை விசாரிச்சதுல நீ தான் எல்லாரையும் கொன்னேன்னு எனக்கு தெரிய வந்திருக்கு. நான் நினைச்சா இப்ப கூட வந்து உன்னை கைது பண்ண முடியும். ஆனா தண்டனைகள் கடுமையானாதான் தப்புக்கள் குறையும் நினைக்கிற ஆள் நானு. என்னால நிறைய கேஸ்ல நேரடியா குற்றவாளிகளை தண்டிக்க முடியாது. அதுக்கு உன்ன மாதிரி ஒரு ஆள் தேவை. இனி பெண்களை வன்கொடுமை செய்யற குற்றவாளிங்க லிஸ்ட நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், நீ அவங்க எல்லாரையும் வதம் பண்ணுன்னு சொல்றாரு. அனிக்கும் இந்த டீல் பிடிச்சிருக்கு, ஓகேன்னு சொல்லி கடவுளை கும்பிட்டு கிளம்ப இங்கே இந்த படம் முடியுது. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கன்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். மீண்டும் வேற ஒரு கதையோட விளக்கத்துல எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.